எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன சமையல்னா, நைட்டு சமையல் சப்பாத்தி, பெப்பர் நெறையா போட்டு காளான் தான் செய்ய போறேன். இது சைட் டிஷ் வந்து பெப்பர் நெறையா போட்டு செஞ்சா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எல்லாத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் நான் எடுத்துருக்கேன் இன்னைக்கு செய்றதுக்கு. எண்ணெய் ஆயில் ஊத்தியாச்சு. அந்த ஆயில் ஊத்தி நான் எதுவுமே சேர்க்கல. கடுகு எதுவுமே சேர்க்காம டைரெக்ட்டா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. வேற எதையுமே எடுக்கல. ஒரு பாக்கெட் காளான் தான். காளான் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெப்பர் காளான் சொல்ல வேண்டியதே இல்ல. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எப்படி பெப்பர் சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குமோ, அதை விட பெப்பர் காளானும் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு வந்து இந்த இரும்பு கடாயில சமைக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அடிக்கடி இதிலேயே செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2 இது வாங்கணும். பெருசா ஒண்ணு இருக்கு. அத வந்து யூஸ் பண்ண முடியாது. சின்ன சின்னதா வாங்குனா நல்லா யூஸ் பண்றதுக்கு நல்லாயிருக்கு. இது வந்து பழகிட்டோம்னா டக்கு டக்குன்னு சமைச்சிடலாம். எண்ணெயெல்லாம் அவ்வளோத்துக்கு அந்த அடி பிடிக்கும்ல, அதெல்லாம் இதில வந்து அடியவே பிடிக்கவே பிடிக்காது. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. சமைக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியா எடுத்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து இது மிளகுத்தூள் நெறைய போடணும். அப்பதான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வேற எந்த மசாலாவும் அதிகம் சேர்க்காம, மிளகுத்தூள் மட்டும் நெறைய சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்குறது உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து காளான்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோத்துக்கே சின்ன சின்னதாக நார்மலாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியாக நல்லா வதங்கிச்சு. மசாலா சேர்க்கலாம். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக, மிளகாத்தூள் கொஞ்சம், பெப்பர் வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப காரமாக போயிருது வந்து குறுமிளகுன்னு சொல்லுவாங்க அந்த இது. அதனால நான் காரமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் ரொம்ப அதிகமாயிட்டுனா அப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் அவ்வளோதான். கலருக்கு தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன் கொஞ்சமா. மற்றபடி வந்து பெப்பர் தான் அதிகம் சேர்க்கணும். இது நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, கழுவி வைக்க காளானை சேர்த்துக்க வேண்டியது. காளானில் வந்து தண்ணி ஊறும். சிக்கனில் எப்படி தண்ணி ஊறுமோ, அது மாரி காளானில் தண்ணி ஊறும். நம்ம தண்ணி சேர்க்க தேவையே கிடையாது. அதே தண்ணி போதும். உங்களுக்கு வந்து குழம்பா வைக்கிறதா இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா. கிரேவி இந்த மாதிரி பெப்பர் காளான் இதெல்லாம் செய்யும்போது வந்து தண்ணி சேர்க்க தேவையே கிடையாது. அதிலே தண்ணி நல்லா ஊறுமே. இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போலாம் முன்னாடிலாம் காளான் வந்து எல்லா இடத்துலையும் விற்பாங்க. இப்போ வந்து காளான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிடைக்க மாட்டேங்குது. போய் கேட்குற இடத்துலலாம் இல்ல தான் சொல்கிறாங்க. சந்தைக்கு போனாலும் கிடைக்கிறதில்ல. முன்னாடிலாம் சந்தையில் விற்கும் காளான். இப்போ சந்தையிலயும் காளான் விற்கிறதில்ல. ஒவ்வொரு டைம் விற்கும், ஒவ்வொரு டைம் விற்காது. இப்போ தான் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். 1 பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தோம். 3 பாக்கெட் ரூ. 100. ஆனால் 1 பாக்கெட் ரூ. 50. அது என்ன கணக்குன்னு தெரியல. சரி 1 பாக்கெட் ரூ. 50 கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லா வந்து இத மசாலாலாம் ஒட்டுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா மூடினா நல்லா தண்ணி ஊறி வரும் பாருங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊறி வரணும். எனக்கு வந்து இந்த இரும்பு கடாயில சமைக்கிறது கொஞ்சம் கூட ஒட்டல. நல்லாயிருக்கு. பழகிட்டோம்னா சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. பழகாம இருந்தா தான் அது வந்து கஷ்டமா இருக்கு. அது வந்து பழகுறது கஷ்டம். கஷ்டம். அது வந்து எப்படின்னா சுடுதண்ணி கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்த போட்டு வதக்கி நெறைய டைம் இதில வந்து செஞ்சேன். ஏன்னா வாங்குறதே கேட்டு வந்தேன். எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெறையா அவங்க சொன்னத மட்டும் செஞ்சு பார்த்துட்டு தான். ஆனால் அதுக்கு மூடி தான் செட் ஆகல எல்லாமே. ஒண்ணு சின்னதா இருக்கு, இல்லைனா பெருசா இருக்கு. இதுக்கு ஒரு மூடி வந்து நம்ம வாங்கணும். தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்க. தண்ணி நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கல. ஆனா எந்த அளவு தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இது தண்ணிலாம் வத்தி நல்லா ஆனதுக்கப்புறம் தான் இது ரெடி ஆகும். அது வரைக்கும் விடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா தண்ணி ஃபுல்லா நல்லா வத்துனதுக்கப்புறம் சூப்பரான கலரு செம்ம டேஸ்ட்டா வரும். காளான் சப்பாத்திலாம் போட்டு ரெடியா வச்சுருக்கேன். காளான் கிரேவி ஆயிடுச்சுன்னா ரெடியா சாப்பிட வேண்டியது தான். பார்க்கையிலே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்பயே நாக்குல எச்சி ஊறுற மாரி இருக்கும். நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே இன்னும் சாப்பிடணும் போல தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம்.
இதுவும் சப்பாத்தி, தோசைக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி இட்லிக்கு சாப்பிட முடியாது சாரி. தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரான காளான், பெப்பர் காளான் ரெடி. சப்பாத்தி ரெடி. இதை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டு. வேறு லெவலாக இருந்துச்சு. காளான் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.